Hi friends, welcome to Kavi Stitchings. Today day 22 100 days challenge blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னாக்கா இந்த காட்டன் saree தான். ராயல் ப்ளூ கலரில் பீகாக் பிரிண்ட் பண்ண காட்டன் saree தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து அப்பர் பார்டரு, இது வந்து லோயர் பார்டர். அப்பர் பார்டருக்கும் லோயர் பார்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்பர் பார்டரில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பேட்டு சின்னதாக இருக்கும், லோயர் பார்டரில் இந்த பேட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி அதே தான். இது வந்து பல்லு, இதுதான் அப்படியே saree ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதில் தெரியுதுங்களா? வேறு எதுவுமே கிடையாது. அதே டிசைன், பிகாக் டிசைன், அதே பார்டர் தான் saree ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதில் இது பல்லு. இதுக்கு என்ன ப்ளவுஸ் வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிளாக் கலர் கொடி டிசைன் இருக்குது இல்லைங்களா, இந்த கொடி டிசைனும் இந்த பீகாக்கும் கலந்த மாதிரியான ப்ளவுஸ் வந்து இதுக்கு வந்துச்சு. பட் நான் பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி, அதனால் அந்த ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு இந்த பார்டரில் கோல்டு கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்டு கலர் சில்க் காட்டன் எடுத்து அதில் வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து லேஸ் ஒர்க்கு தான். இது நார்மல் ஸ்டிச்சிங் அண்ட் லேஸ் ஒர்க்கு தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்கு, இந்த மாதிரி நெக்கு கொடுத்துட்டு இது வந்து அப்படியே லேஸ் ஒர்க்காக வச்சு ஃபிட் பண்ணுறது தான். இது ஒரு லேஸு, இது கொஞ்சம் பட்டையாக இருக்குங்களா இந்த லேஸு, திரும்ப வந்து நடுவில் ஒரு வேறு லேஸ் கொடுத்து இந்த பட்டன்ஸ் வந்து இந்த ப்ளூ கலர் பட்டன்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். நான் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நிறையா ஃபேன்சி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ப்ளவுஸ் டிசைன் வச்சுருக்கிறேன். அது போக போக நான் போடுறேன். இந்த பட்டன்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நான் இதில் வந்து கை மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னாக்கா இது வந்து வேவ்டு ஷேப். யூஸ்வலி வேவ்டு ஷேப் வந்து நம்ம தனியாக பண்ணுவோம், இல்லைனா மேலே டிசைனில் பண்ணுவோம். பட் கை நமக்கு வந்து ஃப்ளாட் ஷேப் வரும் இல்லைங்களா, அதை கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து வேவ்டு ஷேப்பாக கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். இது வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி இந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வரணும். இந்த ஷேப்புக்கு வந்து கரெக்டாக அதை கட் பண்ணுற மாதிரி மேலேருந்து அந்த லேஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் அந்த இது கார்னருக்கு ப்ளஸ் அந்த பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்குங்களா? இந்த பட்டன்ஸ் வந்து இந்த சாரீக்கு அவ்வளோ மேட்சாக இருந்துச்சு, அதனால் அந்த பட்டன்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஹேங்கிங்ஸும் கடையில் வாங்கினது தான் இது எல்லாமே. இது பட் ஆக்சுவலி இது எல்லா சாரீக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து காமன் ப்ளவுஸாக நான் பண்ணேன். பட் ஆனால் நான் இப்போ எல்லா சாரீக்கும் நான் இது போடுறதில்ல, இந்த சாரீக்கு மட்டும்தான் இதை நான் எடுத்து போடுறேன். ஏன்னா இந்த சாரீ இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறமேலுக்கு இது அவ்வளோ மேட்சாக வந்து இந்த சாரீக்கு பொருந்துருச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து எம்டியாக விட வேணான்னு சொல்லிவிட்டு அந்த லேஸை வந்து கிராஸில் வச்சு அடிச்சிருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் டிசைனாக ஒன்றும் கொடுக்கல, பட் அந்த லேஸை வந்து கிராஸில் வச்சு அடிச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து டைனாட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது கடையில் வாங்கினது தான். இது தெரியுதுங்களா? இந்த டிசைன் வந்து நீங்கள் எல்லா பட்டு சாரீக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு எந்த புடவைக்குமே வேணாலும் இந்த டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி போடுற டிசைன். இது கொஞ்சம் ஒர்க் எடுக்கும், ஆனால் முடிஞ்சதுனாக்கா இது போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சாரீ நம்ம கையில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ராயல் லுக்கும் இருக்கும் நமக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு இந்த பட்டன் ப்ளஸ் இந்த லேஸ் ப்ளஸ் இந்த ஹேண்ட் டிசைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? இது போல் மேலும் ப்ளவுஸ் ஐடியாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கவி ஸ்டிச்சிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.